This video is sponsored by SBO Digital Marketing. Join SBO Digital Marketing. Work from home opportunity. Mobile based part time job. Perfect for students, homemakers, and job seekers. Use your free time to earn no fixed hours. Work at your convenience. Just share and publish content. Simple task, no selling or no referral. Have a Facebook, Instagram, or YouTube account, you're already eligible. Earn daily income with instant payouts. Start from day one. Send your name and qualification on WhatsApp to 999 410 4160 and get full details instantly. ஸ்கிப் பண்ணாதீங்க. பெரிய தப்பு. தினம் 300 ரூபாய் சம்பாதிக்க அரிய வாய்ப்பு. இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் பயன்படுத்த தெரிந்தால் போதும். கண்டென்ட் போஸ்ட் அண்ட் கண்டென்ட் பப்ளிஷிங் மூலமா தினம் 300 ரூபாய் சம்பாதிக்கலாம். இந்த வேலை செய்ய 5 நிமிடம் போதும். ஒர்க் ட்ரைனிங் சப்போர்ட், குரூப் கம்யூனிகேஷன் சப்போர்ட், ஆல் லாங்குவேஜ் கஸ்டமர் லைவ் சாட் சப்போர்ட், முக்கியமா சொந்தமா ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ற அளவுக்கு உங்களால கற்றுக்கொள்ளவும் முடியும், சம்பாதிக்கவும் முடியும். இந்த வேலை வாய்ப்பு வழங்குவது 5 வருடத்திற்கு மேல ரன் ஆகிட்டு இருக்க நம்ம தமிழ்நாட்டு கம்பெனி ஸ்கூல் ஆஃப் பிசினஸ் ஆர்கனைசேஷன் பிரைவேட் லிமிடெட். மேலும் விவரங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். நம்ம இந்த வீக் என்ன பார்க்க போகிறோன்னா, நாய்கள்லாம் என்ன எல்லாருனாலே வளர்த்த முடியுமா? சும்மாவா சொன்னாங்க நாய் வளர்த்துருக்குன்னு ஒரு தனி பொறுப்பு வேணும்னு? அட உண்மையாக தாங்க சொல்கிறேன். நாய்கள் மேலே நமக்கு பாசம் இல்லாமல் நம்ம கண்டிப்பாக நாய்களை நம்ம பார்த்துக்கவே முடியாதுங்க. நம்ம நாய்களுக்குன்னு கண்டிப்பாக ஒரு நாளைக்கு ஒரு ½ அன் ஹவர் ஆச்சு நமக்குனால டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியணும். அப்படின்னா மட்டும் தயவு செஞ்சு எல்லாரும் வளர்த்துங்க. இல்லைன்னா கண்டிப்பாக வளர்த்தாதீங்க நாய்களை. அட நம்ம சாப்பாடு வைக்கிறது, அதுக்கு தண்ணி வைக்கிறது, அதுக்கு வாரத்தில் அட்லீஸ்ட் ஒரு 2 days ஆச்சு நம்ம குளிச்சு விடுறது, அதோட பிளேஸை நம்ம டெய்லியும் க்ளீன் பண்ணி வைக்கணும். இந்த மாதிரி சில பொறுப்புகள்லாம் இருக்குங்க. இதெல்லாம் கண்டிப்பாக எல்லாருமே ப்ராப்பராக பண்ணணும். வீட்டில் வச்சு வளர்த்துறவங்க ரொம்ப ப்ராப்பராக பண்ணணுங்க. நாய்களை நம்ம ரொம்ப குழந்த மாதிரி கேர் பண்ணி பார்த்துக்கும் போது நாய்கள் அதுக்கு கண்டிப்பாக நன்றியுள்ளதாக இருக்கும். நமக்கு நல்லாவே வீட்டுக்கு நல்லா காவல் காக்கும். அப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு பெரிய ரெக்வஸ்ட்டுங்க எல்லாத்துக்குமே. நம்ம வீட்டில் வச்சு வளர்த்தினாலும் சரி, இல்லை வெளியே எங்கே வச்சு வளர்த்தினாலும் சரிங்க, நம்மளால் அதை கேர் பண்ணி பார்த்துக்க முடியும். அது நம்ம இருக்க வரைக்கும் அது நம்ம கூட தான் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி பார்த்துக்க முடிஞ்சால் மட்டும் ஒரு நாயை வாங்கி வளர்த்துங்க. அப்படி இல்லாமல் நம்ம ஒரு வீட்டில் இருக்கோம், ஒரு வாடகை வீட்டில் இருக்கோம், ஒரு எங்கே இருந்தாலும் சரி, நம்ம வளர்த்தணும்னு ஆசைப்பட்றோம், நம்ம வளர்த்துறோம், அதெல்லாம் சரிதாங்க. இப்போ நம்ம அந்த இடத்த விட்டு நம்ம வேறு இடத்துக்கு நம்ம ஷிஃப்ட் ஆகும்போது, நம்ம அந்த நாயை அப்படியே நாங்கள் விட்டுட்டு வந்துடுறோம். அது பார்த்திங்கன்னா தெரு நாய்களாம் நிறைய வளர ஆரம்பிச்சிருது. அது நமக்கு விவசாயத்துக்கு ரொம்பவே இடைஞ்சலாக இருக்குங்க. இப்போ நம்ம ஆடு, மாடு, கோழி இது எல்லாத்துக்குமே ரொம்பவே எல்லாம் கோழியை சாப்பிட்றது, இந்த மாதிரி வெள்ளாடு குட்டியிலலாம் எல்லாம் பிடிச்சி சாப்பிட்றது, இந்த மாதிரி நிறையா நடக்குதுங்க. அதனால நம்மளால் ஒரு நாயை வளர்த்த முடியும், நம்ம அதை ஃபுல்லாக கேர் பண்ணி அது லைஃப் லாங், அந்த நாயோட லைஃப் லாங் வரைக்கும் நம்மளை வளர்த்த முடியும்னா மட்டும் வளர்த்துங்க. இல்லை அப்படின்னா தயவு செஞ்சு மற்றவங்களுக்கு இடைஞ்சல் கொடுக்குற மாதிரி இருக்கக்கூடாதுங்க. சரிங்களா? இப்போ சப்போஸ் அதுக்கு ரேபிஸ் இருந்துச்சுன்னா கூட வேறு ஏதாவது நாயை கடிச்சு எல்லாத்துக்கும் பரவும். அதனால நம்ம யாரோ ஒருத்தரை கடிச்சதுனாலும் அவங்களுக்கும் அது ப்ராப்ளம் தான். சரிங்களா? நம்மளால் எந்த ஒரு சின்ன உயிரும் பாதிக்கக்கூடாதுன்னு நினைங்க. கண்டிப்பாக எல்லாரும் ஒரு செகண்ட் யோசிச்சு பாருங்கள். நான் சொல்கிறது கரெக்டுன்னு உங்களுக்கும் தோணும். அதுக்காக நான் நாய் வளர்த்தக்கூடாதுன்னு சொல்லலைங்க. நீங்கள் உங்களுக்கு பிடிச்ச ப்ரீட்லாம் வாங்கி ரொம்ப ஹாப்பியாக, ஆசையாக எல்லாமே வளர்த்துங்க. அதை ரொம்ப கேர் பண்ணி பார்த்துக்குங்க. அவ்வளோதாங்க. நாய்கள் நம்ம எந்த அளவுக்கு வளர்த்துறோமோ அதோட பாதுகாப்பு ரொம்ப முக்கியங்க. அது நல்லா இருந்தால் தான் நம்மளும் நல்லா இருக்க முடியுங்க. அதுக்கு ஏதாவது இன்ஃபெக்ஷன் ஆயிடுச்சுன்னா நமக்கும் பிரச்சனைங்க. அதனால் அதுவும் நல்லா இருக்கட்டும், நம்மளும் நல்லா இருப்போம். இந்த மாதிரி நாய்கள் பற்றி நிறையா வீடியோஸ் நான் இதுக்கப்புறம் தொடர்ந்து போட போகிறேன். எனக்கு தெரிஞ்ச விஷயங்கள்லாம் நான் உங்களுக்கு ஷேர் பண்ண போகிறேன். அதுக்கு மறக்காமல் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதுக்கு முன்னாடி வீடியோஸில் நான் நாய்க்கு வேக்சின் எவ்வளோ இம்பார்ட்டன்ட், எப்பப்போ எந்தெந்த வேக்சின் போடணும் பப்பீஸ்க்கு எல்லாமே நான் போட்டிருக்கேங்க. அதை ஒன்ஸ் போய் நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.